இப்போ நான் பார்க்க போகிறது 12th மேத்ஸ் 7th சாப்டர் எக்ஸாம்பிள் சம் 7.22 பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 2x பவர் கியூப் மைனஸ் 2 ஈக்குவல் 0 என்ற சமன்பாட்டை தீர்க்காமல் 0,1 என்ற இடைவெளியில் ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கும் என காட்டுக. இப்போ நம்மளோட ஒரு சமன்பாடு கொடுத்துட்டாங்க. ஒரு புள்ளி பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, 0,1 புள்ளி கொடுத்துருக்காங்க. இந்த இடைவெளியில் ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கணும். ஆனால் சமன்பாடை தீர்க்க வேண்டாம், சமன்பாடை தீர்க்காமல் ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம், இப்போ கொடுத்துருக்க சமன்பாட்டை நம்ம பல்லுறுப்புக்கோவை எடுத்துக்கலாமா? பல்லுறுப்புக்கோவை எடுக்கினால தான் இப்போ பி ஆஃப் எக்ஸ்னால் அதுக்கு மீனிங் பல்லுறுப்பு கோவை. சரிங்களா? இப்போ பல்லுறுப்புக்கோவையாக இந்த சமன்பாட்டை நம்ம எடுத்துருக்கோம். இப்போ இந்த எடுத்திருக்க சமன்பாட்டை தான் ரோலின் தேற்றத்தை இதுக்கு பயன்படுத்தும் போது இப்போ பல்லுறுப்பு கோவைனாவே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியானதாகவும் இருக்கும், வகையிடத்தக்கதாகவும் இருக்கும். சரிங்களா? பல்லுறுப்பு கோவைன்னும் போது அப்போது நம்ம பல்லுறுப்பு கோவை தான் நம்ம எடுத்திருக்கோம். அப்போ நம்ம டேரெக்டாகவே நம்ம எடுத்து எழுதிக்கலாம். பாருங்கள், 0,1 பி ஆஃப் எக்ஸ்னு எடுத்துருக்கோமா? அப்போ பி ஆஃப் எக்ஸ் வந்து இங்கேயும் நம்ம எடுத்து எழுதணும். பி ஆஃப் எக்ஸ் என்பது தொடர்ச்சியானது. அதே போல் பாருங்கள், இது ரொம்ப மூடி இடைவெளி எழுதியிருக்கோம். அது 0,1 நம்ம எடுக்கும்போது திறந்த இடைவெளியில் பார்த்தீங்கன்னாலும் சேம் நமக்கு பி ஆஃப் எக்ஸ் வகையிடத்தக்கது. பி ஆஃப் எக்ஸுக்கான மீனிங் பல்லுறுப்பு கோவை. சரிங்களா? இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னா நம்ம என்ன எடுப்போம், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்னு எடுத்து நம்ம வகையிடுவோமா? அதே இப்போ பி ஆஃப் எக்ஸ்னும் போது இது பி டேஷ் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கலாமா? வகையிடலாம். பாருங்கள், பி டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் இப்போ எக்ஸ் பவர் 4 இருக்கா, முதல்ல அடுக்க பொறுத்து வகையிடலாம். இப்போ வகையிடும் போது 4 முன்னாடி எழுதுவோமா? எக்ஸ் இப்போ 4 - 1னா 3, இப்போ 3 வருமா? இப்போ அடுக்க பொறுத்து வகையிட்டாச்சு. அடுத்து எக்ஸை கொண்டு வகையிடும் போது எக்ஸை கொண்டு வகையிட்டாங்கன்னா 1 ப்ளஸ் அடுத்து இந்த 2 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் கியூப்னு இருக்கா, அடுக்க பொறுத்து முதல்ல வகையிடலாம். அப்போ 3 அப்படியே வந்துடும். இப்போ இன்ட்டு 3 எக்ஸு அடுக்கு 3 - 1 2, அப்போ 2ன்னு வருமா? அடுத்து எக்ஸை கொண்டு வகையிட்டாங்கன்னா 1 மைனஸ் இங்கே மாறி உறுப்பு 2 மட்டும்தான் இருக்குது. அப்போ மாறி உறுப்பு 2ன்னும் போது நமக்கு வகையிடும் போது 0 ஆயிருங்க. இப்போ என்ன வரும், 1 கூட பெருக்கணும், அதே தான் கிடைக்கும். இப்போ 4 எக்ஸ் கியூப்னு வரும் ப்ளஸ் இப்போ 2 × 3 6 எக்ஸ் ஸ்கொயர். 1 கூட பெருக்கும்போது சேம் 6 எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும். இந்த 0 நமக்கு தேவையில்லை. இது பி டேஷ் ஆஃப் எக்ஸோட மதிப்பு. சரிங்களா? இந்த பி டேஷ் ஆஃப் எக்ஸை 0 அப்படின்னு எடுக்கும்போது என்னாகும், இதுக்கான மதிப்பை என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம, 4x³ + 6x² ஈக்குவல் 0. இப்போ இதில் காமன் என்ன வெளியெடுக்கலாம் பார்த்தீங்கன்னா, இங்கே 4 இருக்குது, இங்கே 6 இருக்குது. அப்போது 2 x² வெளியே எடுத்துடலாமா? இப்போ 2x² வெளியே எடுத்துட்டா உள்ளே என்ன இருக்கும், 2 × 2 4 x மட்டும் வருமா? 2 × 2 4 x² × எக்ஸ் கியூபு. அடுத்து ப்ளஸ் அப்படியே வந்துடும். இங்கே என்ன போட்டால் 6 வரும், 3 × 2 6 x² வெளியே எடுத்துட்டோம் ஈக்குவல் 0. இப்போ இதை செப்பரேட்டாக பிரித்து எழுதலாமா? செப்பரேட்டாக பிரித்து எழுதும் போது 2x² ஈக்குவல் 0 என்ன வரும், 2x + 3 ஈக்குவல் 0. இப்போ இந்த பெருக்கலுக்கு 2 இந்த பக்கம் வரும்போது வகுத்தில் வருமா? இப்போ x² ஈக்குவல் 0/2ன்னு வருமா? 0/2 0வோட பெருக்கங்கள வகுத்தில் நமக்கு 0 தான். அப்போ x² ஈக்குவல் 0. இப்போ இந்த ஸ்கொயராக இருந்த பக்கம் வந்துச்சுன்னா ரூட்டாக மாறும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் +/- √0. இப்போ 0க்கு உட்பட்டோம்னா நமக்கு 0 தான். அப்போ இங்கே எக்ஸோட மதிப்பு என்னவா இருக்கும், 0. சரிங்களா? இப்போ அடுத்து இங்கே பாருங்கள், இந்த 2x இங்கே வச்சுக்கலாம். இந்த +3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -3 மாறுமா? -3. எக்ஸோட மதிப்பு மட்டும்தான் வேணும். இப்போ எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு இங்கே பெருக்கலுக்கு 2 ஈக்குவல் இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தில் மாறும். -3/2 பிளாக்கில் கொடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸோட மதிப்பு எடுத்து எழுதிக்கலாமா? என்ன,
எக்ஸ் ஈக்குவல் ஒன்று 0, இன்னொன்று -3/2. இப்போ நமக்கு 2 மதிப்பு கிடச்சிருக்கு. கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு 0லேருந்து 1க்குள்ளே. அப்போ இந்த மதிப்பு வந்து நமக்கு 0லேருந்து 1க்குள்ளே இருக்கான்னா கிடையாது. அப்போ என்ன வரும் நாட் பிளாங்க்ஸ் டூ. சரிங்களா? இப்போ இதுக்குள்ளே இருக்கும்போது நம்ம பிளாங்க்ஸ் டூன்னு எழுதணும். இந்த 0, -3/2 இதுக்குள்ளே அடங்குமான்னா அடங்காது. அப்போ அடங்காதுன்னும் போது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து எப்படி இருக்கும் 0வை விட அதிகமாக இருக்கும். அது எப்படி எழுதலாம் கிரேட்டர் தென். ஏன்னா இப்போ நமக்கு இந்த பி ஆஃப் எக்ஸ் நம்ம இந்த மதிப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா நான் கண்டுபிடிச்சது இதனுடைய மதிப்பு வந்து நமக்கு 0வை விட அதிகமாக தான் இருக்கும். அதனால தான் இங்கே வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 0 அப்படின்னு எடுத்து எழுதியிருக்கோம். சரிங்களா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தொடர்ச்சியானதுன்னு எடுத்து எழுதியாச்சு, வகையிடத்தக்கதுன்னு எடுத்து எழுதியாச்சு. இன்னும் ஒன்று மூணாவது நிலை நம்ம கண்டுபிடிக்கலாமா? இப்போ அடுத்து பாருங்கள் மூணாவது நிலை என்னென்னா இப்போ எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் எஃப் ஆஃப் பி நம்ம ப்ரூவ் பண்ணுமா? இங்கே பி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறதுனால இங்கே பி ஆஃப் நமக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க 0லேருந்து 1க்குள்ளே. அப்போ 0ன்றது ஏ, 1ன்றது பி. இங்கே பி ஆஃப் 0ன்னு எடுக்கலாமா? 0ன்னு எடுக்கும்போது பி ஆஃப் எக்ஸு ஏன்னா நம்ம எடுத்திருக்கோம் பி ஆஃப் எக்ஸ் வந்து x⁴ + 2x³ - 2ன்னு எடுத்துருக்கோமா? அப்போ இங்கே என்ன வரும் எக்ஸுக்கு போல் 0 கொடுத்தீங்கன்னா 0⁴ வரும் +2 × 0³ வரும் -2. இப்போ 0 போது நமக்கு 0 அப்படியே வந்துடும். 0ோட பெருக்குன்னா நமக்கு 0 தான் கிடைக்கும். இந்த -2 அப்போது 0 + 0 -2 என்னோட ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும் -2. 0வோட கூட்டினாலும் கழிச்சாலும் அதே நம்பர் தான் கிடைக்கும், பெருக்கினாலும் வகுத்தாலும் 0 ஆகிடும். இது பி ஆஃப் 0ன்னும் போது இதனுடைய மதிப்பு. இப்போ பி ஆஃப் 1 கொடுக்கலாமா? அடுத்து 1 கொடுக்கும்போது என்ன வரும் 1⁴ வரும் +2 × 1³ - 2ன்னு வருமா? இப்போ 1 வந்து 4 தடவை பெருக்கலாமா? பெருக்கினா 1 தான் வரும். +2 × 1 3 தடவை பெருக்கினாலும் 1 தான் வரும். -2 ஈக்குவல் 1 + 2 × 1 2 -2 +2ம் -2ம் கேன்சல் ஆகிடுமா? கேன்சல் ஆச்சா நமக்கு என்ன வரும் 1 மட்டும்தான் வரும். பி ஆஃப் 1ஓட மதிப்பு வந்து 1. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 1 அப்படின்றத வந்து 0வோட பெருசாக இருக்குது. அப்போ 1 கிரேட்டர் தென் 0. அதே போல் இந்த -2 பாருங்கள் நமக்கு 0வோட சின்ன நம்பர் இருக்க -2ன்றது. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா லெஸ் தென். இது 0வை விட சின்னதாக இருக்குது. இது எந்த பக்கம் சின்னதாக இருக்கும் இந்த மீனிங் வந்து இந்த பக்கம் சின்னதாக இருக்கா, அதனால் லெஸ் தென் 0. இப்போ 1 பெருசாக இருக்குது, அதனால் இப்போ திருப்பி கிரேட்டர் தென் அப்படின்னு போட்டிருக்கோம். சரிங்களா? அதுக்கு மீனிங் புரிஞ்சுக்கோங்க. அப்போ ரெண்டுமே நமக்கு சமம் கிடையாது. அப்போ என்ன வரும் therefore P of 0 ஈக்குவல் நாட் ஈக்குவல் P of 1. ரெண்டு மதிப்புமே நமக்கு சமம் கிடையாது. அப்போது ரோலின் தேற்றத்தை வந்து சமன்பாடை வந்து நிறைவு செய்யலை. நமக்கு ஃபஸ்ட்டு 2 நிலையும் வந்து நிறைவு செஞ்சாச்சு. இந்த கடைசி 3வது நிலை வந்து நமக்கு சமமாக கிடையாது. அப்போது இங்கே இடைநிலை மதிப்பு பார்த்திங்கன்னா தேற்றத்துப்படி இந்த 0,1 இடையில் வந்து ஒரே ஒரு முறை மட்டும்தான் இந்த எக்ஸச்சு வெட்டும். ஏன்னா நமக்கு 3வது நிலை வந்து நிறைவு செய்யலை. அப்படின்ற பட்சத்தில் வந்து கொடுத்துருக்க 0,1ன்ற புள்ளி பார்த்திங்கன்னா எக்ஸச்சில் வந்து ஒரு தடவை மட்டும்தான் வெட்டும். சரிங்களா? அப்படின்னும் போது x⁴ + 2x³ - 2 = 0 இந்த சமன்பாடு வந்து கொடுத்துருக்காங்க 0,1 என்ற இடைவெளியில் வந்து ஒரே ஒரு தீர்வு மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? இது ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க.